இந்த வீடியோவில் நாம் நம்முடைய சிறுநீரகம் செயலிழந்து இருக்கின்றதா இல்லையா அல்லது நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கின்றதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு என்னென்ன டெஸ்ட்டுகள் என்னென்ன பரிசோதனை செய்யப்படும் சம்பந்தமாக பார்ப்போம். பொதுவாக எங்களிடத்தில் வரக்கூடிய நோயாளிகள் என்ன செய்வாங்க சொன்னால் சிறுநீரை பரிசோதித்து கொண்டு வந்து, அதாவது யூஎஃப்ஆர் யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வருவார்கள். டாக்டர், எனக்கு கிட்னி பழுதாகின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது, எனவே இந்த ரிப்போர்ட்டை பார்த்து கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்து சொல்லுங்க என கூறுவார்கள். உண்மையாக இந்த யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு நாம் கிட்னி பழுதாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் கண்டறிய முடியாது. சிறுநீரகம் செயலிழந்து இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக 2-3 டெஸ்ட்டுகள் காணப்படுகின்றது. அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மிக பிரதானமாக செய்யப்படுகின்ற ஒரு டெஸ்ட் தான் நம்முடைய இரத்தத்திலே காணப்படுகின்ற அந்த சீரம் கிரியேட்டினைன் என்கின்ற அளவை பார்ப்பார்கள். இந்த கிரியேட்டினைன் என்பது நம்முடைய உடலிலிருந்து சிறுநீரக வெளியேறக்கூடிய ஒன்று. சிறுநீரக பாதிப்பின் போது நம்முடைய உடலிலே தேங்கும். எனவே இந்த கிரியேட்டினைன் என்பது நம்முடைய உடலிலே அதிகரிக்கும். எனவேதான் சிறுநீரகம் பாதிப்படைந்த ஒருவருக்கு இந்த சீரம் கிரியேட்டினைனுடைய அளவு அதிகரித்து கொண்டு செல்லும். எனவே இதனை வைத்துக்கொண்டு அவருடைய கிட்னி எவ்வளவு பழுதடைந்து இருக்கும் என்பதை அறிந்து கொள்வார்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், கிட்னி ஃபெயிலியர் 5 ஸ்டேஜ்களாக 5 படிநிலைகளாக பிரிப்பார்கள். இந்த 5 படிநிலைகளும் அவருடைய குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் GFR-ஐ வைத்துக்கொண்டு பிரிப்பார்கள். சீரம் கிரியேட்டினைனை வைத்துக்கொண்டு இந்த GFR-ஐ கால்குலேட் பண்ணுவார்கள். அதாவது எஸ்டிமேட்டட் GFR என்கிற ஒன்றை கால்குலேட் பண்ணி நமக்கென குறிப்பிட்டது போன்ற அந்த 5 படிநிலைகளுக்கு ஏற்ப இந்த கிட்னி ஃபெயிலியர் வகைப்படுத்தி உங்களுக்கு எந்த நிலையில் இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கின்றது என்பதை கூறுவார்கள். சீரம் கிரியேட்டினைனுடைய பொதுவான அளவை பார்த்தோம்னு சொன்னால் 0.7 தொடக்கம் 1.3 mg/dL என்கின்ற அளவிலே சாதாரண ஒருவர் காணப்படும். எனவே அதிகரிக்கின்ற போது அது கிட்னி ஃபெயிலியருக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். எனவே தான் அதனை வைத்துக்கொண்டு உங்களுடைய EGFR-ஐ கால்குலேட் பண்ணுவார்கள். அதே போன்றுதான் சிறுநீரகம் பழுதடைந்து இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு இன்னொரு டெஸ்ட், நம்முடைய யூரின்லே எவ்வளவு அல்புமின் செல்கின்றது என்பதை வைத்து பரிசோதிப்பார்கள். சாதாரணமான ஒருவருக்கு அவருடைய சிறுநீரிலே அல்புமின் ஒரு குறைந்த அளவிலே செல்லும். ஆனால் அவருடைய சிறுநீரகம் பாதிப்படைய இந்த அல்புமின் ஆனது அதிகமாக செல்ல தொடங்கும். பொதுவாக இந்த நீரிழிவு நோயுடையவர், டயபெட்டிஸ் இருக்கின்றவர்கள் என்ன செய்வாங்க சொன்னால் ஒரு 6 மாதத்திற்கு ஒருக்காக அல்லது ஒரு இடத்திற்கு ஒருக்காக அவர்களுடைய கிட்னியை பரிசோதிப்பதற்காக இந்த அல்புமின் கிரியேட்டினைன் ரேஷியோவை பார்ப்பார்கள். அவருடைய கிட்னி பழுதடைதல் அதிகரித்து செல்ல இந்த ரேஷியோவும் அதிகரித்து செல்லும். எனவே அதனை வைத்துக்கொண்டும் உங்களுடைய கிட்னி பழுதடைந்திருக்கின்றதா இல்லை என்பதை சொல்லுவார்கள். யூரினேசிஆரை பொறுத்தவரை யூரினேசிஆர்ல 0 தொடக்கம் 30 mg/g என்கிற அளவு வருகின்ற வரைக்கும் சாதாரணமான ஒருவருக்கு செல்லக்கூடிய அளவிலே அந்த அல்புமின் சென்று கொண்டிருக்கு. ஆனால் இதனை விட அதிகரிக்கின்ற போது, அதாவது 30 mg/g என்கிற அளவை விட அதிகரித்து 300 mg வரை அது செல்கின்ற போது அது கிட்னியுடைய பாதிப்பை காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் 300 mg/g என்கிற அளவை விட அதிகரிக்கின்ற போது அது கிட்னியுடைய பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்பதையும் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. 3வது பரிசோதனை செய்வார் சொன்னால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்வார்கள். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் உங்களுடைய கிட்னியுடைய பாதிப்பு தற்காலிகமாக வந்ததா அல்லது நீண்ட காலமாக இருக்கின்றதா என்பதை உங்களுடைய கிட்னியுடைய அமைப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோன்று உங்களுடைய சிறுநீரகத்துடைய அளவை வைத்துக்கொண்டு சொல்வார்கள். 2 சிறுநீரகம் சரியான அளவிலே இருக்கின்றதா என்பதை அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் கண்டுபிடிப்பார்கள். அதே போன்று உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் வேறு காரணங்கள் வந்ததா என்பதையும் அந்த இடத்திலே கண்டுபிடிப்பார்கள். சீரம் கிரியேட்டினைன் என்கிற டெஸ்ட், அதே போன்று யூரின் அல்புமின் கிரியேட்டினைன் ரேஷியோ, அதே போன்று இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இவ்வாறான 3 பிரதான டெஸ்ட்டுகளை வைத்துக்கொண்டு தான் உங்களுடைய கிட்னி பழுதடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பார்.